போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி குவளை கன்னி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய தினம் நாம் ஒரு அருமையான சைவ சமயத்தை சார்ந்த ஒரு சிந்தனையை சிந்திக்க உள்ளோம். சிந்தனை நின்தனக்காக்கி நாயினே கண்ணினை திருப்பாதப்போது காக்கி வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி என்று திருவாசகத்தில் மணிவாசகர் குறிப்பிடுவார். சிந்தனை இறைவனை பற்றியதாக இருக்க வேண்டும். சிந்தனை செய் மனமே என்று மனதிற்கு அறிவுரையாக பல பெரியவர்கள் கூறியிருக்கிறார்கள். இன்றைய தினம் சைவ சமயத்திலே இறைவனை பற்றி அடியார்கள் பாடிய தேவார தலங்கள் என்ற தலைப்பிலே சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியுள்ளது. தேவார தலங்கள் என்றால் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் என்ற மூவரும் பல்வேறு தலங்களுக்கு சென்று அவரவருடைய அனுபவத்துக்கு தகுந்தாற் போல இறைவனை பாடலால் பாடி மகிழ்ந்திருக்கிறார்கள். அதற்கு தேவாரம் என்று பெயர். தேவாரம் என்று மூவர் பாடிய பாடலுக்கு பொதுவாக கூறினாலும் திருஞான சம்பந்தர் பாடிய பாடலுக்கு திருக்கடை காப்பு என்று சொல்கிறார்கள். திருநாவுக்கரசர் பாடிய பாடலுக்கு தேவாரம் என்று அழைக்கப்படுகிறது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடிய பாடலுக்கு திருப்பாட்டு என்று அழைக்கப்படுகிறது. இந்த மூவராலும் பாடல் பெற்ற தலங்கள் மொத்தம் 276 தலங்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. அதிலே தொண்டை நாட்டிலே 32 தலங்களும், நடுநாட்டிலே 22 தலங்களும், பாண்டிய நாட்டிலே 14 தலங்களும், காவிரிக்கு வடகரையிலும் தென்கரையிலுமாக 190 தலங்கள், கொங்கு நாட்டிலே 7 தலங்கள், மலை நாட்டிலே 1 என்று 276 பாடல் பெற்ற தலங்கள் நமக்கு மிக சிறப்பாக கிடைத்திருக்கிறது. அதிலே சைவர்களுக்கு கோயில் என்று அழைக்கப்படுகின்ற சிதம்பரத்தை பற்றி நாம் இந்த தினம் சிந்திக்க இருக்கிறோம். சிதம்பரம் என்றாலே அந்த இடத்திலே எல்லோருக்கும் நினைவுக்கு வருவது நடராஜ பெருமான் தான். வருடத்திற்கு 6 முறை அந்த இடத்திலே நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் நடைபெறுகிறது. சைவ வைணவ ஒற்றுமை மிக சிறப்பாக போற்றுகின்ற இடம் கூட தில்லையை கூறலாம். ஒரு பக்கத்திலே சிவனடியார்களால் பாடப்பெற்ற நடராஜருக்கு அபிஷேகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் வைணவத்திலே மங்களாசாசனம் செய்யப்பட்ட பெருமாளுக்கு ஒரு தனியாக சன்னதி அமைக்கப்பட்டிருக்கிறது. மிக சிறப்பாக சைவ வைணவ ஒற்றுமை இந்த இடம் நமக்கு தெரிவிக்கிறது. இந்த சிதம்பரம் என்ற கோயிலுக்கு மிக பழமையாக தலம் என்று சொல்லப்படுகிறது. யார் ஒருவர் சிதம்பரத்தை சென்று வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு வாழ்விலே ஏற்படக்கூடிய குறைகளெல்லாம் தீர்க்கக்கூடிய ஆற்றல் இந்த தலத்திற்குண்டு. பஞ்சபூத தலங்களிலே ஆகாய தலமாக சொல்லப்படுகிறது. ஆகையினாலே எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கிறது. இரவிலே ஒவ்வொரு சிவ ஆலயத்திலும் சிவ பூஜை, பள்ளியறை பூஜை முடிந்த பிறகு அந்த இடத்தில் இருக்கக்கூடிய சிவமூர்த்தங்கள் எல்லாம் சிதம்பரத்திலே சென்று ஒடுங்குவதாக சொல்கிறார்கள். ஆகையினாலே அன்பர்கள் வாழ்விலே ஒரு முறையாவது சிதம்பரத்திலே சென்று பள்ளியறை பூஜையை தரிசித்தால் எல்லா சிவாலயங்களையும் சிவனை தரிசித்த பலன் கிடைக்கிறது. அது மட்டுமல்லாமல் சிதம்பரத்துக்கு பல்வேறு சிறப்புகள் உண்டு. மணிவாசகர் பாடிய திருவாசகம் இங்குதான் பாடப்பெற்றது. அது மட்டுமல்ல, திருவாதிரை 10 நாள் விழாக்கள் நடைபெறும் போது நடராஜ பெருமானோடு கூட வரக்கூடிய பேறு பெற்றவர் நம்முடைய மாணிக்க வாசகர். திருவாசகத்தின் பொருள் என்ன என்று கேட்ட பொழுது நடராஜ பெருமானை கைகாட்டி இவர்தான் திருவாசகத்துக்கு பொருள் என்று கருவறையிலே சென்று சேர்ந்தார். இந்த இடத்திலே தில்லைவாழ் அந்தணர்கள் இந்த நடராஜனை மிக சிறப்பாக தங்களுடைய தெய்வம் போல போற்றுகிறார்கள். வருடத்திலே 6 முறை பெருமானுக்கு அபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த தலத்தை சுற்றி 4 கோபுரங்கள் இருக்கின்றன. சிதம்பரத்துக்கு கிழக்கு வாசல், மேற்கு வாசல், வடக்கு வாசல், தெற்கு வாசல் என்று 4 வாயில் கோபுரங்கள் இருக்கின்றன. எல்லா திருக்கோயிலும் இருந்தாலும் கூட சிதம்பரத்துக்கு என்று ஒரு தனி சிறப்பு உண்டு. கிழக்கு வாசல் வழியாக வந்தவர் மணிவாசகர். மேற்கு வாசல் வழியாக வந்து சிதம்பர பெருமானை தரிசனம் செய்தவர் நம்முடைய திருநாவுக்கரசர். வடக்கு வாசல் வழியாக வந்து வழிபாடு செய்தவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். தெற்கு வாசல் வழியாக வந்தவர் நம்முடைய திருஞான சம்பந்தர் என்று 4 வாசல் வழியாகவும் 4 பெருமான்கள் வந்திருக்கிறார்கள். தில்லைக்கு வந்து வழிபாடு செய்யாத ஞானியே இல்லை. தில்லை வழிபாடு எல்லையை தொழுதாலே வினைகளெல்லாம் தீரும் என்று பழம் பாடல் கூறுகிறது. தில்லையிலே பல அடியார்கள் பாடல் பெற்ற வரலாறு உண்டு. அதிலே மிகச் சிறப்பாக ஞானசம்பந்தர் பாடலை நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஞானசம்பந்தர்
தில்லையை வழிபாடு செய்ய வேண்டும் என்று பல தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்தாலும் கூட தில்லையை வழிபாடு செய்யும் போது அவருக்கு கிடைத்த அனுபவம் மிகச்சிறந்த அனுபவமாக சொல்லப்படுகிறது. அவர் ஒவ்வொரு தலத்திற்கும் நடந்து சென்று வழிபாடு செய்தார். பிற்காலத்திலே அவருக்கு திரு அறத்துறை என்ற தலத்திலே சிவபெருமான் அருளினாலே முத்து பல்லக்கு தரப்பெற்றது. அதற்கு பிறகு முத்து பல்லக்கிலே தான் பல தலங்களுக்கு சென்றார். தில்லைக்கு வரும் பொழுது அந்த எல்லையிலே தில்லைவாழ் அந்தணர்கள் வேத கீதமும் மங்கள கீதமும் முழங்க திருஞான சம்பந்தரை அவர்கள் வரவேற்றார்கள் என்று சேக்கிழார் பெருமான் குறிப்பிடுகிறார். அது மட்டுமல்ல, ஒரு சிறப்பு, இந்த தலத்திலே தான் சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணம் அரங்கேற்றம் செய்யப்பட்டது. 12 திருமுறைகளிலே 12ஆம் திருமுறையாக போற்றப்படுகின்ற திருத்தொண்டர் புராணம் என்கின்ற பெரிய புராணம் தில்லையிலே அரங்கேற்றம் செய்யப்பட்டு 5வது வேதம் என்று போற்றப்படுகிறது. இந்த தலத்திலே சேக்கிழார் பெருமான் 1 வருடம் இந்த பெரிய புராணத்துக்கு உரையாற்றியிருக்கிறார் என்று ஒரு தனிச்சிறப்பு உண்டு. தில்லையை சேர்ந்த திருஞான சம்பந்தர் ஒவ்வொரு கோயிலும் அடியார்கள் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணமாக இந்த தில்லையிலே கோயில் கோபுரத்தை வணங்கினார் என்று சேக்கிழார் பெருமான் நின்று பலமுறை தொழுது வணங்கி கோபுரத்தின் உள்ளே சென்று வலமாக வந்தார் என்று வழிபாடு எப்படி நடந்தது என்று 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே திருஞான சம்பந்தர் தில்லையிலே வழிபாடு செய்ததை நமக்கு சிறப்பாக படம் பிடித்து காட்டுகிறார் சேக்கிழார் பெருமான். அந்த கோபுரம் என்பது தூல லிங்கமாக சொல்லப்படுகிறது. ஒரு கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யும் போது முதலில் கோபுரத்தை வணங்கிய பிறகுதான் உள்ளே சென்று வழிபாடு செய்ய வேண்டும். கோபுரத்தை 2 கைகளினாலும் உச்சிக்கு மேலே கூப்பி வழிபாடு செய்ய வேண்டும். அதற்கு பிறகு பிரகாரத்தை வலமாக பஞ்சாட்சரம் சொல்லி வழிபாடு செய்ய வேண்டும். ஏனென்றால் நாம் கோயிலுக்கு வழிபாடு செய்யும் பொழுது உடல்தான் வந்திருக்கிறதே ஒழிய மனம் இன்னும் வழிபாட்டுக்குரிய பக்குவத்துக்கு வராதனாலே அடியார்கள் திருஞான சம்பந்தர் என்று எந்த அடியாராக இருந்தாலும் எந்த கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்தாலும் முதலில் கோபுரத்தை வணங்கி அதற்கு பிறகு பிரகாரத்தை வலமாக வரும் பொழுது உடலும் மனமும் ஒன்றுபட்ட ஒரு பக்குவமான நிலையிலே அந்த வழிபாடு அமைவதனாலே அதற்கு ஒருமையுடன் இன்னது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும் என்று வள்ளல் பெருமான் கூறுவார். அதற்கு பிறகு கோயில் பிரகாரத்தை வலமாக கொடிமரத்தின் அருகே மட்டும்தான் கீழே விழுந்து வணங்க வேண்டும். கோயிலிலே எந்த இடத்திலும் கீழே விழுந்து வணங்கக்கூடாது. கொடிமரத்தின் அருகே வரும் பொழுது பெண்களாக இருந்தால் 5 உறுப்புகள் அப்படி முட்டி போட்டு வணங்கும் பொழுது 5 உறுப்புகள் மண்ணிலே தோய வணங்க வேண்டும். ஆண்களாக இருந்தால் சாஷ்டாங்க நமஸ்காரமாக தரையிலே விழுந்து வணங்க வேண்டும். அதற்கு பிறகு கொடிமரத்தை வணங்கி பத்ரலிங்கம் என்று சொல்லப்படுகின்ற பலி பீடத்து அருகே சென்று வட்டமான ஒரு கல் இருக்கும். அதற்கு பத்ர பீடம் என்று பெயர். அந்த கல்லின் அருகே சென்று நம் மனதில் உள்ள குற்றங்களை எல்லாம் அந்த இடத்திலே பெருமானிடத்திலே சமர்ப்பணம் செய்துவிட்டு நந்தியம் பெருமானிடத்திலே உத்தரவு பெற்ற பிறகுதான் பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். நந்தியம் பெருமானை உத்தரவு பெறாமல் சிவன் கோயிலுக்கு செல்லக்கூடாது. ஒரு கைலாயத்திலே இறைவனை வணங்கும் பொழுது எந்த முறையிலே வணங்குகிறார்களோ அதுபோல ஒவ்வொரு சிவன் கோயிலும் அப்படித்தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. நந்தியம் பெருமானை உத்தரவு பெற்று திருக்கோயிலுக்கு சென்று பெருமான் கருவறையிலே சென்று கோயிலே எந்த இடத்திலே கண்களை மூடி வழிபாடு செய்யக்கூடாது. முழுமையாக இறைவனுடைய காட்சியை நாம் உள்வாங்கி தரிசனம் செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் கருவறையிலே சென்று பெருமானை தரிசனம் செய்யும் போது நம் வாக்கினாலே திருமுறை பாடல்களை பாட வேண்டும், பஞ்சாட்சரம் கூற வேண்டும். அதற்கு பிறகு சிவாச்சாரியார் தருகின்ற திருநீற்றை பஞ்சாட்சரம் சொல்லி அணிய வேண்டும். பஞ்சாட்சரம் சொல்லி பஞ்சாட்சரம் அணிவதற்கு தான் மந்திரமாவது நீரு என்று பெயர். கருவறையிலே சென்று நமக்கு தெரிந்த திருமுறை பாடலை கூடும் பொழுது நாம் எந்த நோக்கத்திற்காக வழிபாடு செய்வதற்கு வந்திருக்கிறோமோ அந்த நோக்கத்தை இறைவனிடத்திலே மிக விரைவாக சென்று சேர்க்கின்ற ஒரு திறன் திருமுறைக்கு உண்டு. அதற்கு திருமுறை இறைவனிடத்திலே முறையிடுதல் என்று பெயர். ஆகையினால யார் ஒரு திருக்கோயிலுக்கு சென்றாலும் சிவபெருமானை வழிபாடு செய்யும் போது நமக்கு தெரிந்த திருமுறை பாடலை மிக எளிமையான முறையிலே நமக்கு தெரிந்த